இங்க பாரு, நான் ஒன்றும் சின்ன பிள்ளை இல்ல, தேவையில்லாம என்ன மாதிரி பேசிட்டு இருக்காத. ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி பேசாத. போய் வெளியே போய் உட்காரு போ. நீ சொன்னா கேட்க மாட்டேன், உனக்கு ஒண்ணும் தெரியாது. சரி, ஃப்ரிட்ஜில் எலுமிச்சம்பழம் இருக்கா, நான் எடுத்து வைக்கிறேன். இப்பவே எடுத்து வச்சாதான் உண்டு. அப்புறம் எல்லாரும் வந்துட்டாங்கன்னா அவங்க கிட்ட பேசிக்கிட்டே கிளம்புற அவசரத்துல மறந்துருவோம். அதை எடுத்து வச்சுட்டு போய் புளிப்பு மிட்டாயும் நெல்லிக்காயும் எங்கேயாவது இருக்கான்னு பார்த்து வாங்கிட்டு வரேன். இங்க இரு நடுவா, என் மேல ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்காத. அப்புறம் பெரியவன் மண்டையை உடைச்ச மாதிரி ஓ மண்டையை உடைச்சிருவேன். மலரு, என்ன சொன்ன? பெரியவன் மண்டைய நீதான் உடைச்சியா? மலரு, சொல்லுடா, நீ ஏன் உடைச்ச? அன்னைக்கு மாப்பிள்ளைய நானும் மாத்தி மாத்தி கேட்டதுக்கு நான் ஒண்ணுமே பண்ணல, அவன் தான் போய் சொல்றான்னு சொல்லி அழுத. மலரு, தள்ளிக்கோ, புளியோதரைக்கு நான் துவையல் அரைச்சு வச்சிருக்கேன், அதை போய் எடுத்துட்டு வரணும். தள்ளு. என்னாச்சு இவளுக்கு? ஏன் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கா? இந்த விஷயம் மாப்பிள்ளைக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. அப்ப பெரியவன் சொன்னது உண்மைதான் போலயே. மச்சான், எப்போ வந்தீங்க மச்சான்? வாசல்ல பைக்கை பார்த்துட்டு ஓடி வர்றேன். இப்பதான் மாப்பிள்ள வந்தேன். அக்கா வரலையா? கார்த்தி, கஸ்தூரி, பாட்டி யாரும் வரலையா? மாப்பிள்ள, அவங்களுக்கு எல்லாருக்கும் வண்டி புக் பண்ணியிருக்கேன், அதுல வந்துட்டு இருக்காங்க. நான் உங்களுக்கு ஏதாவது ஒத்தாசை பண்ணலாமேன்னு முன்னாடியே வந்துட்டேன் பைக் எடுத்துட்டு. அப்படியா? சரி சரி. நான் இங்க பக்கத்துல கடை வரைக்கும் போயிருந்தேன். அதான பார்த்தேன், வீட்டுல யாரையுமே காணுமேன்னு. தங்கச்சி மட்டும்தான் இருந்தா. ஆமா, நான் போகும்போது புளியோதரை கிண்டிக்கிட்டு இருந்தாங்க. வேண்டான்னு சொல்ல சொல்ல பண்ணிட்டு இருக்காங்க. கிண்டி முடிச்சுட்டா. ஆமா, 1 மணி நேரத்துல போயிருவோம். இதெல்லாம் தேவையில்லைன்னு சொன்னா கேட்கவே இல்லை. சரி, அங்க போய் யாராவது பசிக்குதுன்னு சொன்னாங்கன்னா வச்சு கொடுத்துடலான்னு நானும் சரி இருக்கட்டும்னு சொல்லிட்டேன். சரி மாப்பிள்ள. அப்புறம் பெரியவனை பத்தி ஏதாவது சொன்னாளா? என்ன மச்சான்? இல்ல, பெரியவன் இவதான் அடிச்சான்னு சொல்லிட்டு இருக்கானே, அதை பத்தி இவ எதுவும் சொன்னாளான்னு கேக்குறேன். இல்லையே, ஒன்னும் சொல்லல. நான் தான் உங்க அண்ணனை போய் பார்த்துட்டு வருவோமான்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் பார்க்க வேண்டாம், போய் வேலையை பாருங்கன்னு கோவமா சொல்லிட்டாங்க. அதுக்கு மேலே கேட்கறதுக்கு எனக்கும் ஒரு மாதிரியா இருந்தது. அதான் நான் உங்ககிட்ட கேட்டுக்கலான்னு விட்டுட்டேன். எப்படி இருக்காரு மச்சான்? பரவாயில்ல, வலி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. காயம் ஆடுறதுக்கு இன்னும் 1 வாரம் போல ஆகும். சரி, காயம் எப்படி பட்டதான்? அது அதை பத்தி ஒன்றும் தெரியல. தங்கச்சி தான் அடிச்சான்னு சொல்லிட்டு இருக்கான். சரி விடுங்க, சரியா போயிடும். சரிங்க மச்சான். மாப்பிள்ள, லக்கேஜ் எல்லாம் வண்டியில ஏத்தியாச்சா? ஆமா மச்சான், எல்லாமே ஏத்தியாச்சு. வர்றவங்க எல்லாம் வரிசையா வண்டியில ஏறினா போதும். கடைசியில பூஜை ஜாமானை மட்டும் ஏத்தணும். அதை யாராவது ஒரு ஆள் பக்கத்துலயே வச்சுக்கிடணும். அதை கார்ல யாருக்கிட்டையாவது கொடுத்துடலாம்ல? அப்படி கூட செய்யலாம். அதான் மாப்பிள்ள, வேணாம் எப்படின்னு திருப்பி அனுப்பி விட்டுருவோம். அப்போ மறந்துட்டா கூட வம்பு. கார்னா நமக்கிட்டே இருக்குமா? அப்போ கார்ல டிக்கியில போட்டுருங்க. சரிங்க மச்சான். சரி, வாங்க எடுத்து வைப்போமா? வாங்க. கோமதி, ஊருக்கு போய் திருவிழாவில் ராட்டினமெல்லாம் ஏறுவோம் தா. அதுக்கு என்ன, தாராளமா ஏறுவோம். எனக்கெல்லாம் கப்பல் ராட்டினம் தான் பிடிக்கும். உனக்கு? எனக்கு அந்த பெருசா ஒன்று இருக்குமே, அதுல ஏறணும். ஏன் கோமதி, இந்த கொலம்பஸ்ன்னு ஒரு ராட்டினம் இருக்குமே, குறுக்க முறுக்க போய்கிட்டு, அதெல்லாம் இருக்குமா? எல்லாமே இருக்கும், எல்லாத்துலயும் ஏறலாம். சரியா? சரி, அந்த பெருசா டெல்லி அப்பளம் அது வாங்கி சாப்பிடணும், என்ன மறந்துடாத. கண்டிப்பா வாங்குவோம். ஆனா கோமதி, எப்பவும் சுடிதார போட்டுக்கிட்டு இருப்ப, இன்னைக்கு என்ன சேலையை கட்டிட்ட, அதுவும் பட்டு சேலைய? என்ன செய்ய, சொந்த ஊருக்கு போறோம்ல, அங்க போய் நான் சுடிதார போட்டுக்கிட்டு அலப்பிக்கிட்டு இருந்தேன். அம்புட்டு வரும் என்னைத்தான் வாயில ஓட்டு வறுத்து எடுப்பாங்க. அதை சொல்லு. ஆமா, அதே அடக்க ஒடுக்கமா சேலையை கட்டிக்கிட்டேன். பெரியம்மா பெரியம்மா பெரியம்மா, இதை பிடிங்க. என்னதா, ரெடியா? ஆமா பெரியம்மா, இது எல்லாருக்கும் பத்துமா? நிறையா இருக்கா? தழும்ப தழும்ப இருக்கு. கோமதி, என்னது? சர்பத்து தா. வேன்ல போகையில தண்ணி தாங்க இருக்கும்ல, அதுக்கு குடிக்கிறதுக்கு தான். எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு கப்பு ஊத்தி கொடுத்தா சரியா இருக்கும். சர்பத்தா? நன்னாரி சர்பத்தா? ஆமா, நன்னாரி சர்பத்து தான். நல்லா ஜம்முன்னு குழு குழுன்னு இருக்கு. சரி சரி, இதை கொண்டு போய் வேன்ல வைக்கணும். குடுக்காமதி, நான் போய் வச்சுட்டு வரேன். சரோஜா, தூக்கிடுவியாத்தா? அதெல்லாம் தூக்கிட்டு போயிடுவேன். சரி, பார்த்துப்போ. பெரியம்மா, அவ்வளவுதானே? என்ன வேற எதுவும் இருக்கா? அவ்வளவுதேன். மற்ற எல்லாத்தையும் ஏத்தியாச்சு. நீ வீடை பூட்டிட்டு போய் வேன்ல உட்காருப்போ. சரிங்க பெரியம்மா, நான் போய் எல்லாத்தையும் ஒரு சரி பார்த்துட்டு பூட்டிட்டு வரேன். இன்னும் அந்த பிள்ளைகளை ஒன்னையும் காணும். அவனுங்க 2 பேரும் அங்கே வேனுக்கிட்ட தான் நிற்கிறாங்க. நீ பூட்டு. கஸ்தூரியை காட்டேன் பெரியம்மா, அவன் வந்துக்கிட்டு இருக்காளாம். இப்போத்தான் அண்ணன் போன் போட்டாரு. அப்படியா? சரி சரி, காலகாலத்தில் ரெடியாகி வர வேண்டாமா? கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சு, இன்னமும் ஒரு பொறுப்பு வர மாட்டேங்குது. நம்மளும் வேனில் போய் உட்காருவோமாத்தா? கோமதி, ஜன்னல் ஓரமாக உட்காரணும். ஜன்னல் ஓரமாக எத்தனை பேர் உட்கார? எனக்கெல்லாம் ஜன்னல் சீட்டு தான்ப்பா. எனக்கும் ஜன்னல் சீட்டு வேணும் கோமதி. சரி வா, அப்படின்னு ஆளுக்கு முன்னாடி போய் இடம் போட்டாதான் சரியா வரும். ஓடியா.
ஏன்டா விக்கி, உங்க அண்ணனுக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கா உங்க அம்மா. அவனுக்கு கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் உனக்கு வெளியே எதுவும் பொண்ணு பார்க்கணுமா இல்ல எதுவும் பார்த்து வச்சிருக்கியா? ஐயா என்ன என்னைய பார்த்து இப்படி கேட்டுட்ட? நான் உன் பேரையா? கிறுக்கு பையலே, அதனாலதான் கேக்குறேன், வெளியே எதுவும் பொண்ணு பார்த்து வச்சிருக்கியான்னு. நான் தான் சொல்றேன்ல உன் பேரன்னு. நல்ல ஒழுக்கமான பையன் தான்யா. உன் வளப்புல சோட போவேனா நானு? சரி சரி சரி, அப்படியே நல்ல பையனாவே இரு என்ன. ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவில் ஒளி இல்லை. அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன், மலரில் குளிர் இல்லை. அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. லல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 
என்னையா சூப்பரா பாடுறியே. அதெல்லாம் பாட்டு தன்னால வரும். இந்த உன்னை உங்க அண்ணன் கூப்பிடுற மாதிரி தெரியுது, போய் என்னன்னு கேளுப்போ. போயா, அவன் கிடக்கான். டேய், கருப்பன் கூப்பிடுற மாதிரி தெரியுது, போய் என்னன்னு கேளு. தெரியணுண்ணா, இந்த என்னன்னு கேட்டுட்டு வரேன். என்னது அது வாளியில? சர்பத்து. சர்பத்தா? நல்ல குளு குளுன்னு இருக்கும் போலயே. ஆமா. பாத்து பாத்து சிந்தாம சிதறாம கொண்டு வா. ம். அம்மடி அம்மடி, மெல்ல மெல்ல மெல்ல. ஏத்தா சரோசா, ஆ. வாயில அந்த தெத்திக்கிட்டு நிக்கிற 2 பல்ல கம்பி போட்டு இறுக்கி கட்ட வேண்டியதானே? பல் டாக்டர் நம்ம தெருமுக்குள்ள ஒருத்தர் இருக்கார்ல, அவர்கிட்ட போய் கட்ட வேண்டியதானே? போவோமா? வரையா? நான் கூட்டிட்டு போறேன். சரோசா, உன்னே தான். திருவிழாக்கு போயிட்டு வந்து போவோமா? சரி சரி, போய் சர்பத்தை வண்டியில ஏத்து, சிந்தாம சிதறாம ஏத்து. காலம் போன காலத்துல சர்பத்து குடிச்சிட்டு குளிர்ல எங்கேயும் போய் சேர்ந்துடாத. வேணும்னா கேட்டா சூடா டீ வாங்கி தருவோம்ல வண்டியை நிப்பாட்டி. அதுக்காண்டின்னு இப்படி சர்பத்தை போட்டா எடுத்துட்டு வருவாங்க. போ போ, ஏத்து ஏத்து. வயசுக்கு தக்க எதுவும் பண்றது இல்ல. நம்ம எங்க போனாலும் இந்த பொம்பளை பிள்ளைங்க கண்ணு பூரா நம்ம மேலதான் இருக்கு. சும்மா இருக்கிறவன சுத்தி சுத்தி வர்றாளுங்க ஐயா. வாலிப வயசுலதான் அப்படின்னு பார்த்தா வயசான காலத்துலயுமா இப்படி? சமாளிக்க முடியல இந்த பொம்பளை பிள்ளைய தொல்லைய. நீ என்னடா கொண்டு வந்ததை அப்படியே வச்சுக்கிட்டு என்னையவே பாத்துக்கிட்டு இருக்க? என்னது இது, பூச்சை ஜாமானா? ஆமா ஆமா, அது என்ன அந்த பாட்டி பாட்டுக்கு செவனேன்னு தானே போய்கிட்டு இருந்துச்சு. பிடிச்சி வச்சு ஈவ் டீசிங் பண்றியா? ஆமா, ஈவ் டீசிங் பண்றாங்க, ஈவ் டீசிங். அவதே நான் பாட்டுக்கு செவனேன்னு நின்றுட்டு இருக்கிறவனை வந்துகிட்டு என்ன இன்னைக்கு ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்கன்னு கேட்டா. அந்த கம்பை கொஞ்சம் என் கையில கொடு. போடா, இந்த விக்கி உன்னை தேடிட்டு வந்தான், என்னன்னு போய் காடு போ. அவன் எதுக்கு என்ன தேடுனான்? என்னமாப்பா உன் தம்பி உன்கிட்ட ஏதோ கேட்கணும்னு என்னை கேட்டான். அண்ணன் எங்கன்னு? இந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கான்னு சொன்னேன், உன்னை தேடி வீட்டுக்குள்ளதான் போயிருக்கான். சரி, இந்த பெட்டியை வாங்கி உள்ள வை, நான் போய் என்னன்னு கேட்டு வரேன். ஏன் அவ்வளவு தூரம் தூக்கிட்டு வந்தேல, கொண்டே உள்ள வை. ஐயோ, என்னே நீங்க இங்க இருக்கீங்களா? என்னண்ணே, எதுக்கு நீங்க கூப்பிட்டீங்க? நான் எங்கடா விக்கி உன்னை கூப்பிட்டேன்? நீ தான் என்ன தேடிட்டு இருந்ததா ஐயா சொன்னாரு. இல்லண்ணே, நீங்க தான் என்னை கூப்பிட்டதா ஐயா சொன்னாரு. நானா? இந்த புடி அந்த ஆள. வேலையை பாருங்கடா, வேலையை பாருங்கடா. வெட்டி பேச்சு பேசிக்கிட்டே நின்றுட்டு இருக்கானுங்க. ஏ உந்தாயா, நீங்க வா. ஏ போடா, இங்க இரு, வயசுக்கு தக்கன வேலையை பாரு. உன் பொண்டாட்டி கூப்பிடுறா, போய் என்னன்னு காலு. என்னண்ணே? ஒன்னும் இல்லடா, அவருக்கு என்ன என்னத்தையாவது சொல்லிட்டு இருப்பாரு. சரி, இந்த பெட்டியை கொண்டு போய் உள்ள வை. சரிங்கண்ணே, எங்க வைக்கணும்? கார்ல பின்னாடி கொண்டு போய் வை, பத்திரமா ஆடாம அசையாம கொண்டு போய். என்ன? சரிங்கண்ணே. ஏங்க, எம்கேங்க, பொம்பளை ஆளுங்க கூட சீக்கிரமா ரெடி ஆயிட்டோம். இவர் ரெடி ஆகுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? 5 மணில இருந்து ரெடி ஆகிட்டு இருக்காரு. ஏங்க ஏங்க, எம்கேங்க, ஒரு மனுஷனை ரெடியாக விடுறியா? சும்மா அப்பல்ல இருந்து கத்திட்டே இருக்க. எவ்வளவு நேரமா தாங்க ரெடி ஆகுவீங்க? சரி, அவ்வளவுதான், ரெடி ஆயாச்சு. இந்த ஷர்ட் ஓகேவா? ஆமா, இவ்வளவு நேரம் கூடி 10 சட்டையை கலட்டி கலட்டி மாட்டி கடைசியில் இந்த கருப்பு சட்டை தான் கிடைச்சதா திருவிழாவுக்கு போகும்போது? ஏன் இந்த ஷர்ட்டுக்கு என்ன? வேற என்னத்தையாவது போட்டுட்டு வாங்க, வெள்ளை கலர் இல்லைன்னா வேற ஏதாவது கலர் போட்டுட்டு வாங்க. ஏண்டி இப்ப என்ன நேரா கோயில்ல போய் இறங்க போறோம்? அங்க நம்ம வீடு இருக்கு, அங்க போயிட்டு அதுக்கப்புறம் தான் கோயிலுக்கு போவோம். அங்க போயிட்டு நான் குளிச்சுட்டு அப்புறமா வேற ஷர்ட் மாத்துவேன். இன்னொரு கையா, இன்னொருக்கு குளிச்சு வேற ஷர்ட் மாத்த போறீங்களா? ஒரு தடவை குளிச்சு கொண்டாடி ரெடி ஆகுறதுக்கே 4:30 மணிக்கு எழுப்பி விட்டு இந்த 6:30 மணிக்கு தான் ரெடி ஆயிருக்கீங்க. இதுல ஊருக்கு போய் வேற குளிச்சு வேற ஷர்ட் மாத்துவீங்களா? அப்ப விடிஞ்சிரும். இன்னைக்கு திருவிழாவுக்கு போன மாதிரி தான். பொண்டாட்டியா இருந்தா இப்படி கச்ச கச்சன்னு கத்தி கத்தி மிரட்டிட்டே இருக்கணும்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா என்ன? நீங்க அப்படிதாங்க இருக்கீங்க, அதைத்தான் சொல்றேன். சரி, எங்க வீட்டு ஆளுங்களுக்கு ஒரு போனை போடுங்க, இன்னமும் வந்து சேரல. போனை போட்டுட்டு இந்த கட்டப்பையை கொண்டு போய் கார்ல வைங்க, இதுல மாலை எல்லாம் இருக்கு. இப்ப நான் போன் பண்ணவா இல்ல இதை கொண்டு போய் வைக்கவா? போன் பேசிக்கிட்டே இதை எடுத்துட்டு போங்க, ரெண்டும் ஒரே நேரத்துல முடிச்சிடலாம். பெரிய கம்பு சுத்துற வேலையாகும். கொண்டா, அரட்டிக்கிட்டே இருப்பா.
சரி நான் வேணா இதை கொண்டு போய் வைக்கிறேன். நீங்க எங்க வீட்டு ஆளுங்களுக்கு ஒரு போனை போட்டு சீக்கிரம் வந்து சேர சொல்லுங்க. என்ன நேரம் கிளம்புனாங்க, எப்ப பார்த்தாலும் இப்படிதான் ஆகுது. கத்திக்கிட்டே இருக்காத, இந்த வந்துட்டாங்க பாரு. வாங்கக்கா வாங்க, 2 பேரும் வாங்க. வந்துட்டேன் மாப்ள. என்ன மைனி என் நேரம் கிளம்பிட்டேன்னு சொல்லி ஃபோன் பண்ணீங்க? மாலை கட்டுறதுக்கு கொடுத்துருந்தோம்ல, அது லேட் ஆயிடுச்சு வாங்கிட்டு வர்றதுக்கு. அப்படியா, சரி சரி. ஆமா, போனதும் கோயிலுக்கு போகணும்ல, அதை இங்கேயே கட்டி வாங்கிட்டு போயிடலான்னு. அங்க இருக்குமோ என்னமோ, இருந்தாலும் விலை எப்படி இருக்குமோ என்னமோ தெரியல, அதான். சரிங்க மைனி, சரி சரி வாங்க. இதை கார்ல வச்சிடலாமா? கொடுங்க, நான் போய் வச்சிடுறேன். அவ்வளோதானே நிலா, எல்லாரும் வந்தாச்சா? அப்போ வேனில் ஏறிக்கலாமா? உட்காருங்க மைனி. என்னத்துக்கு உட்கார, ஒரேடியா வேனில் போய் உட்காந்துக்கிடுவோம். அக்கா, கார்ல கூட இடம் நிறைய தான் இருக்கும், கார்ல கூட வாங்களே. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்க இடம் இருக்கோ அங்கே உட்காந்துக்கிடுவோம். சரிங்கக்கா வாங்க. வாங்க. நிலா வா, கூட்டிட்டு போய் உட்கார வை. வாங்க மைனி. அண்ணன்லாம் எங்க? அவங்க 2 பேரும் அந்த வெளியே நிற்கிறாங்க, வேனுக்கிட்ட தான். சரி சரி வாங்க. அப்புறம் லக்கேஜ் எல்லாம் எங்கக்கா? அதெல்லாம் வேன்ல ஏத்தியாச்சு தம்பி, அதைத்தான் அந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க உங்க மச்சானுங்க. சரி 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 வாங்க. ஐசக்கா, இப்போ நீங்க உங்க வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமா காயத்ரி, ஆமா உனக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டேன், அப்படியா? ஆமா, மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி சரி, கல்யாணம்னா எனக்கெல்லாம் சொல்லு என்ன. எங்க அக்காவோட ஃப்ரெண்ட் இல்லை நீங்க, கண்டிப்பா உங்களுக்கும் பத்திரிக்கை கொடுப்பேன்க்கா. சரி. நீங்க செக்கப்லாம் கரெக்டா போறீங்களாக்கா? போறேன். இப்போ நீங்க கார்ல வர போறீங்களா வேன்ல வர போறீங்களாக்கா? கார்னா உங்களுக்கு சேஃப்டி தானே கொஞ்சம். வேனுமே சேஃப்டி தான், இந்த வேன்லாம் குலுங்கவே குலுங்காது, ரோடெல்லாம் நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்குமா, எங்கள் வீட்டுக்காரர் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அப்படியா? அப்போ எதில் உட்காந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லுங்கள். ஆமாம், இருந்தாலும் எல்லாரும் காரில் தான் வர சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எது வசதியோ அப்படி உட்காருங்கக்கா. சரி சரி, நான் காரில் போய் உட்காரட்டுமா? சரிங்கக்கா. நீ வேனுக்குள்ளே ஏற வேண்டியதானே, வெளியே நின்றுட்டு இருக்க? எங்கள் அம்மா இந்த பாத்ரூம் போயிருக்காங்கக்கா, வர விட்டு உள்ளே போகணும் 2 பேரும் சேர்ந்து. சரி சரி, அப்போ இரு நான் போகிறேன். வாடிப்பட்டி மாப்பிள்ளை எனக்கு வாக்கப்பட வேணும்னு வாக்கு சொல்லி போனவளே நாகரத்தினமே, என்ன மோசம் பண்ண பாக்குறியே நாகரத்தினமே, உங்க பெண் வேற மாப்பிள்ளை பாக்குறானே நாகரத்தினமே, என்ன ஏமாத்திட்டு போயிட்டியேடி நாகரத்தினமே. அரவிந்தன், நான் தாங்க. உங்களுக்கு கை சரியா போச்சா? அப்புறம் என்ன தொகை விட்டுக்கிட்டே தெரியவனும்? இல்லை கேட்டேன், கட்ட காணுமேன்னு. ஆமாம், அவுத்தாச்சு. அதுதாங்க கேட்டேன், ஏன் கோவமாவே பதில் சொல்றீங்க? அம்மா என்னம்மா பாட்டு பாடிக்கிட்டே போறீங்க? நான் ஏதோ என் போக்கில் பாட்டு பாடுறேன், உங்களுக்கு என்ன குத்துதா குடையுதா? ஆமாம், உங்களுக்கு கூட வாடிப்பட்டியில் மாப்பிள்ளை பார்த்துருக்கிறத கேள்விப்பட்டேன், அப்படியா? ஆமாம், பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா, கரெக்டாக இருக்கு. நான் உங்களுக்கு முதல்ல ப்ரப்போஸ் பண்ணேன். நீங்கள் தானுங்க அப்புறம் வேண்டான்னு இல்லை அது. ஆமாம், அப்படித்தான் சொல்லுவேன். உங்களுக்கு தான் என்ன பிடிக்காம என் கூட பிறக்காதவனையில பிடிச்சிருக்கு. இல்லை அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயங்க, அதை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தாதீங்க. சரி, அப்போ மறந்துட்டீங்கன்னா நான் வேணா உங்கள் அப்பா கிட்ட உங்களை பொண்ணு கேட்கட்டா? எனக்கு ஆல்ரெடி வேறு மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க. கேன்சல் பண்ணிடுவோம், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா என்ன? பாருங்க, நீங்களும் கூட பிறக்காத அக்கா தங்கச்சி, நாங்களும் கூட பிறக்காத அண்ணன் தம்பி. அக்கா தங்கச்சியும் ஒரே வீட்டில் அண்ணன் தம்பிக்கு வாக்கப்பட்டா நல்லா இருக்கும்ல? அது அரவிந்தன், இல்லை எங்கள் வீட்டில் எனக்கு வேறு மாப்பிள்ளை பார்த்து அது கிட்டத்தட்ட ஓகே ஆன மாதிரி தான். ஓகே ஆன மாதிரி தானே, இன்னும் ஓகே ஆகலைல்ல, கேன்சல் பண்ணிடுவோம். இல்லை இல்லை இல்லை, அது எங்கள் அப்பா அம்மா எடுத்த முடிவு, நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது பண்ணிடாதீங்க. அப்படின்னா ஏன் நிலமை? உங்கள் நிலமை என்னது அரவிந்தன், ஏன் இப்படி பேசுகிறீங்க? என்னங்க நீங்கள், நானே காதல் தோல்வியில் இருக்கேன். சரி விடுங்க, நீங்கள் அந்த வாடிப்பட்டி மாப்பிள்ளையவே கல்யாணம் பண்ணிக்கோங்க. நான் தாடி வளர்த்துக்கிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டு திரியிறேன். எங்கிருந்தாலும் வாழ்க, நீ வாடிப்பட்டியில் இருந்தாலும் வாழ்க வாழ்க. ஏன் அரவிந்தன் இப்படி பேசிட்டு போறாரு? பேசாம வேனுக்குள்ள போய் உட்காந்துக்கிடுவோம், அம்மா வந்தா வேனுக்குள்ள வரட்டும். ஏன் மச்சான், இன்னும் அக்கா எல்லாரையும் காணும்? இப்பதான் மாப்பிள்ள ஃபோன் போட்டேன், இந்த பக்கத்துல வந்துட்டேன்னாங்க. அந்த வந்தாச்சு. எவ்வளவு நேரமா? வந்துட்டோங்க. தம்பி எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. வா கஸ்தூரி, வாடா. வந்துட்டேனே. மாப்பிள்ள எங்கடா? லக்கேஜ் எல்லாம் வேன்ல ஏத்திட்டு இருக்காரு. சரி, அம்மா எல்லாம் வேன்ல ஏறிட்டாங்க, போ உள்ள ஏறி உட்காரு போ. சரிங்கண்ணே. தம்பி மலர் எங்கடா? கார்ல ஏறிட்டாளா? இல்லக்கா, உள்ளதான் இருக்காங்க, அந்த வருவாங்க. நீ கார்ல வர்றியா வேன்ல வர்றியா? எங்க இடம் இருந்தாலும் சரிதாண்டா, உட்காந்துக்கலாம். தரப்பில வாங்க பாட்டிமா.
வந்துட்டேன்ப்பா. மலர் எங்க? உள்ள இருக்காங்க பாட்டிமா. கார்ல தான் வர்றாங்க. நீங்க மலர் பக்கத்துல உட்காந்துக்கிறீங்களா? சரி உட்காந்துக்கிறேன். அக்கா கூட்டிட்டு போய் உட்கார வை. சரிடா தம்பி, எல்லாத்தையும் வேன்ல ஏத்தியாச்சா? அக்கா ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? ஆமா, வந்ததே லேட்டு. இதுல இவங்க எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் உள்ள வைக்க போறாங்களாம். இல்லைங்க, ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுமோன்னு. அதுக்கு நீ கொஞ்சமாவது சீக்கிரம் வந்திருக்கணுமா? ஆடி அசைஞ்சுக்கிட்டு வர்ற. நான் ரெடி ஆயிட்டேங்க. மற்றவங்க எல்லாரையும் ரெடி பண்ணி வண்டியில் ஏற்றுறதுக்கு நேரம் ஆயிடுச்சு. நீங்கள் கிளம்பும் போதே நான் ரெடியாக தானே இருந்தேன். சரி சரி போ, போய் ஆச்சியை கார்ல உட்கார வைப்போ. தம்பி எதுனா கூப்பிடு. என்னடா அங்கே இருக்கேன். சரிக்கா. வாங்க வாங்க மச்சான், உடம்பு எப்படி இருக்கு இப்போ? ஆமாம், அடிக்கிறதையும் அடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு கேளுங்க. பெரியவனே மாப்பிள்ள, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பெரியவனே இங்க பாரு, நீ எது பேசுறதா இருந்தாலும் அதுக்கெல்லாம் இது நேரம் இல்ல. ஊருக்கு போயிட்டு வந்து அப்புறம் பேசலாம். ஆமாம், 5 நாள் ஊருக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள காயம் நல்லா ஆறிடும். அதுக்கப்புறம் பேசி என்ன பிரயோஜனம்? மாப்பிள்ள, நான் இப்போவே உங்ககிட்ட பேசணும். என்ன மச்சான் சொல்லுங்க. என் தங்கச்சி என்னை அடிச்சு என் மண்டையை உடைச்சதுக்கு நீங்கள் தான் எனக்கு நஷ்டம் ஈடு தரணும். டே, நஷ்டம் ஈடு தரணுமா? ஆமாம், எனக்கு இப்போ காயம் இவ்வளவு பட்டதுனால கடையை என்னால் நல்லா பார்த்துக்கிட முடியல பார்த்தீங்களா? அதனால தான் உங்களுக்கு வட்டி கூட சரியாக கட்ட முடியலை. அப்போ அதுக்கு நஷ்ட ஈடா என்னோட கடனை தள்ளுபடி பண்ணிடுங்க. நீங்க இருங்க மாப்பிள்ள, நான் பேசுறேன். பெரியவனே இங்கேரு, நீ பேசாத. உன்னை அவ அடிச்சிருந்தா தெரியும். நீ எங்க போய் யாருகிட்ட சண்டை எடுத்துட்டு வந்தையோ தெரியல. தேவையில்லாம ஏதாவது பண்ணிட்டு தங்கச்சி மேல பழிய போடாத. தங்கச்சி மேல பழிய போடுறானா? டேய், அவ தாண்டா என்னை அடிச்சா. நிஜமாவே அவ தான் என்னை அடிச்சா. சரி, மலரே உன்னை அடிச்சு மண்டையை உடைச்சானே வச்சுக்கிடுவோம். அப்படியே அவ செஞ்சிருந்தாலும் அது அண்ணன் தங்கச்சி சண்டைன்னு போயிடும். அதுக்கு எதுக்கு மாப்பிள்ள உனக்கு நஷ்டம் ஈடு தரணும்? நஷ்ட ஈடு எதுவும் கொடுக்கலன்னா நான் மலர் மேல கேஸ் போடுவேன். மாப்பிள்ள, அப்புறம் உங்களுக்கு தான் அசிங்கம். உங்க பொண்டாட்டி ஸ்டேஷனுக்கெல்லாம் வந்தா. என்ன மிரட்டுறீங்களா மச்சான்? தலையில அடிபட்டு இருக்கேன்னு பாக்குறேன். நீங்க அப்படியெல்லாம் எதுவும் பார்க்க வேண்டாம் மாப்பிள்ள. என்ன செய்யணும்னு தோணுதோ செஞ்சிருங்க. கேஸ் கொடுப்பானாம்ல, என்கிட்ட தாண்டா வந்து நிக்கணும். நான் கம்ப்ளைண்ட் எடுத்தா தானே கொடுப்பேன். உங்ககிட்ட எதுக்கு வந்து நிக்கிறேன்? பஜார் போலீஸ் ஸ்டேஷன் போவேன். பசார் வரைக்கும் என் கண்ட்ரோல்ல தான் இருக்கு, மறந்துடாத. நடுவா, இதுல நீ தலையிடாத. மாப்பிள்ள, நான் சொல்றதை கேளுங்க மாப்பிள்ள. மலர் என்னை அடிச்சதை நான் என் தங்கச்சி தான் மன்னிச்சு விட்டுறேன். அதே மாதிரி நீங்களும் என் கடனை கழிச்சு விட்டுருங்க. எதுவா இருந்தாலும் கோயிலுக்கு போயிட்டு வந்து பாப்போம். வண்டியில ஏறுங்க. அதெல்லாம் முடியாது மாப்பிள்ள. நீங்க தர்றேன்னு சொன்னா தான் நான் வண்டியில ஏறுவேன். நீ வண்டியில ஏறவே வேண்டாம், வீட்டு கிளம்பு. மச்சான் இங்க பாருங்க, கோயிலுக்கு போற நேரத்துல எல்லாரும் ஒண்ணு கூடி இருக்கிற நேரத்துல இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. போயிட்டு வந்து எதுனாலும் பேசிக்கலாம். இப்ப பேசினாதான் மாப்பிள்ள பேச முடியும். எல்லாரும் இருக்கும் போதே பிடி கொடுக்காம பேசுறீங்க. இந்த கோயிலுக்கு போயிட்டு எல்லாரும் அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்கன்னா நீங்க பதிலே சொல்ல மாட்டீங்க. நீங்க எப்ப கேட்டாலும் நான் ஒரே பதில் தான் சொல்ல போறேன். ஆள் இருக்காங்கன்னு ஒரு பேச்சு, இல்லாம ஒரு பேச்செல்லாம் நான் பேச மாட்டேன். நீங்க எங்க வச்சு கேட்டாலும் சரி, எப்படி கேட்டாலும் சரி, நஷ்ட ஈடு கொடுக்கறதுங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. அதுவும் உங்க கடனை தள்ளுபடி பண்ற ஐடியாலாம் எனக்கு சுத்தமா இல்ல. அப்படி ஏதாவது நடக்கணும்னா அந்த கடையை மலர் பேர்ல எழுதி கொடுங்க. மாப்பிள்ள, கடைய மலர் பேருக்கு எழுதி கொடுக்கறதா? ஆமா, உங்க கடனை தள்ளுபடி பண்ணணும்னா கடையை மலர் பேருக்கு எழுதி கொடுங்க, தள்ளுபடி பண்றேன். 10 பைசா நீங்க எனக்கு கொடுக்க வேண்டாம், கடையை மட்டும் கொடுங்க. இது என்ன மாப்பிள்ள அநியாயமா இருக்கு? ஏற்கனவே ஒரு கடையை என்கிட்ட இருந்து வாங்கிட்டீங்க, இப்ப இதையும் வாங்க பாக்குறீங்க. ரெண்டுமே உங்களோட சொந்த உழைப்பு இல்ல மச்சான். என்ன மாப்பிள்ள, உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன், என்கிட்ட இப்படி பேசுறீங்க? அதனாலதான் இந்த பேச்சை இப்ப பேச வேண்டாம், கோயிலுக்கு போயிட்டு வந்து பேசிக்கலாம்னு சொன்னேன். எப்போ பேசினாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா உங்களுக்கு தான் தேவையில்லாத மன கஷ்டம். அதான் பேச்சை தள்ளி போட்டேன். நீங்க தான் இப்பவே பேசி ஆகணும்னு சொன்னீங்க, பேசியாச்சு. ஒண்ணு கடனை கட்டுங்க, இல்லன்னா பத்திரத்தை மலர் பேருக்கு எழுதி கொடுங்க. நீங்க 10 பைசா கொடுக்க வேண்டாம். நடுவா, என்னடா மாப்பிள்ள இப்படி சொல்றாரு? என்னன்னு கேளு. நீயாச்சு அவராச்சு, அவரோட தொழில் விஷயத்துல எல்லாம் நான் எப்படி தலையிடுறது? ஏண்டா, மலர் என் மண்டையை உடைச்சிருக்கா, அதுக்காவது என்னன்னு கேளுடா. அவ அப்படி செஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. அப்படியே அவ செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, நம்ம தங்கச்சி தானே, அடி வாங்கு. உன்னை அடிச்சா தெரியும். அப்படியே அவ என்னை அடிச்சாலும் வாங்குறதுக்கு நான் ரெடியா தான் இருக்கேன். போய் வேன்ல ஏறு. இதுக்கு வேற ஏதாவது ஒரு வழிதான் பண்ணணும். அரவிந்தன் கிட்ட கேட்போம். மாப்பிள்ள, மச்சான் இவன் பேசுனதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. அதெல்லாம் ஒன்னும் எடுத்துக்கல. நான் இவர மாதிரி எத்தனை பேரை பார்த்திருப்பேன். அதான் மச்சான், இப்போ தங்கச்சி இவனை அடிச்சிருந்தாலும் அதுல எந்த தப்பும் இல்ல. அது அண்ணன் தங்கச்சிக்குள்ள பிரச்சனை மச்சான். அவங்களா சொன்னா ஒழிய அதை நான் கேட்கறாப்புல இல்ல. ஆனா மாப்பிள்ள, தங்கச்சியோட நடவடிக்கையில ஏதாவது வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? என்ன மச்சான், எதை பத்தி கேக்குறீங்க? இல்ல, அவ நார்மலா இருக்கிற மாதிரியே எனக்கு தெரியல. ஒரு அது எப்படி சொல்றதுன்னா, நேரத்துக்கு ஒரு பேச்சு மாறி மாறி பேசுறா. ஒரு நேரம் நல்ல கலகலன்னு சந்தோஷமா பேசுறா.
அடுத்த நிமிஷமே கோவப்படுறா, அடுத்து திடீர்னு மூட் அவுட் ஆகி டென்ஷன் ஆகுறா, அப்புறம் திடீர்னு சேட் ஆகுறா. நான் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். அவளோட மூடு ஒரு மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு. நானும் கவனிச்சேன் மச்சான். மச்சான் வர்றாங்க. மலர், என்னடா கையில பை? எல்லாமே எடுத்து உள்ள வச்சாச்சுல, இது என்னது புதுசா? என் கடையில இருந்து ஒரு பட்டுச்சேலை எடுத்துட்டு வந்திருக்கேன் பார்ட்னர், அம்மனுக்கு. அப்படியா, சரிடா, சரி. மலரு, அதென்ன நீயும் மாப்பிள்ளையும் தனித்தனியா செய்யறது? 2 பேரும் ஒன்னா சேர்ந்து தானே செய்யணும். மாப்பிள்ளை தான் எல்லாம் எடுத்து வச்சிருக்காருல, அதையே அம்மனுக்கு சாத்தலாம்ல. இது என்ன புதுசா நீ வேற தனியா? என் கடை நல்லா நடக்கணும்ல, அதுக்கு தான். அதான் மாப்பிள்ளை தான் செய்யறாருல, உனக்கும் சேர்த்து தானே செய்வாரு. மச்சான் இருக்கட்டும், விடுங்க. இது என்ன பழக்கம் மலரு? ஏன் இப்போ உனக்கு என்ன? இல்லடா, ஒரு வீட்டுல இருந்துகிட்டு எதுக்கு தனித்தனியா புடவை எடுத்துக்கிட்டுன்னு கேக்குறேன். எப்பவும் நாங்க 2 பேரும் ஒன்னாவே இருப்போங்கிறதுக்கு என்ன கேரண்டி? நான் எனக்கு தனியா செய்யணும் என் கடைக்குன்னு. அப்பதான் என் கடை நல்லபடியா நடக்கும். இருக்கட்டும் மச்சான், அவங்க போக்குல விடுங்க. இல்ல, இது என்னது இது? மலரு, இந்த புடவைய கொண்டு போய் உள்ள வச்சுட்டு வா. நீ உன் வேலை எதுவும் அதை மட்டும் பாரு, வேலை ஏறு போ. மலர், டே அப்படிலாம் பேசக்கூடாதுடா. சரி பரவாயில்ல, இப்போ என்ன, இந்த புடவைய அம்மனுக்கு சாத்தணும், அவ்வளவுதானே. கொண்டு போய் வைங்க. ஆமா, சரி. எல்லாரும் வந்தாச்சா பார்ட்னர்? எல்லாரும் வந்துட்டாங்கடா. நீங்க வீட்டை பூட்டிட்டீங்களா? கிளம்பலாமா? கிளம்பலாம் பார்ட்னர். நீங்க என் பக்கத்துலயே உட்காந்துருக்கணும் என்ன? சரிம்மா. மாப்பிள்ள, சொல்லுங்க மாமா. நல்ல நேரம் முடிகிறதுக்குள்ள வண்டியை கிளப்பணும்னு ஐயா சொல்றாரு. அவ்வளவுதான், எல்லாரும் ரெடி, கிளம்பலாம். நம்ம தெருமுக்குள்ள ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குல்ல, அங்க போய் தேங்காய் உடைச்சிட்டு அப்படியே அந்த பிள்ளையார் கோயில ஒரு சுத்திட்டு கிளம்பணுமா? செஞ்சிடலாம், அப்படியே செஞ்சிடலாம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். மலரு, ஏம்மா? நம்ம வீட்டு வாசல்லையே பிள்ளையார் இருக்கார்ல, அவருக்கு சூடம் பொருத்தி சாமியை கும்பிட்டுட்டு கிளம்பினா போதும். நான் அங்க வேற போயெல்லாம் தேங்காய் உடைக்க வேண்டாம். ஏன்டா? அதுதான் வழக்கம். வெளியூர் போறதுன்னா அவங்கவுங்க பக்கத்துல இருக்கிற கோயில்ல சாமியை கும்பிட்டு தேங்காய் உடைச்சிட்டு தான் போவாங்க. செதறுகாய் போட்டுட்டு தான்டா போகணும், அப்பதான் திருஷ்டி கழியும். குடும்பத்தோட போறோம் பத்தியா? தேங்காய் உடைக்க கூடாதுன்னா உடைக்க கூடாது. சொன்னாப்ல காலுங்க பார்ட்னர். நீங்க இங்க நம்ம பிள்ளையாருக்கு மட்டும் சூடத்தை பொருத்தி சாமியை கும்பிடுங்க. வாங்க கிளம்புவோம். மலர், ஏன்டா அப்படி செய்யறதுதான் முறை. பார்ட்னர், மாசமா இருக்கும்போது தேங்காய் உடைக்க கூடாது பார்ட்னர். யாரா மாசமா இருக்காங்க? ஐஸ் பார்ட்னர். ஐஸ்வர்யா மாசமா இருக்கால்ல. மலரு, அந்த பொண்ணு மாசமா இருந்தா நம்ம எதுக்கு தேங்காய் உடைக்க கூடாது? அறிவு இருக்காடா உனக்கு? அவளும் நம்ம கூட தானே வர்றா. இருந்தாலும் அவங்க வேற குடும்பம், நம்ம குடும்பம் வேற இல்ல. எல்லாரும் ஒண்ணு மண்ணா தானே போறோம். சரி மச்சான், மலர் சொல்ற மாதிரியே செஞ்சிடலாம். இல்ல மாப்பிள்ள, அங்க போய் எல்லாம் சாமி தானே மச்சான். நம்ம வீட்டுல இருக்கிறதும் சாமி தான், அங்க இருக்கிறதும் சாமி தான். மலர் சொல்ற மாதிரி செஞ்சிடலாம். இங்கேயே நம்ம சூடம் பொருத்தி சாமியை கும்பிட்டு கிளம்பலாம். சரி சரி, அப்படியே செஞ்சிடலாம். மாப்பிள்ள, அப்புறம் ஒரு நல்ல விஷயம். சொல்லுங்க மாமா. சமந்தி வீட்டுல இருந்து இப்பதான் போன் பண்ணாங்க. அப்படியா? என்ன சொன்னாங்க? நம்ம ஊருக்கு போயிட்டு இன்னும் 5 நாள் கழிச்சு இங்க வந்து இறங்குறோம்ல, அதுக்கு மறுநாள் காலையில ஒரு 10 மணி ஆப்ல பொண்ணு பார்க்க வரோம்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா மாமா? சித்தப்பா, யார் போன் பண்ணாங்க? மாப்பிள்ளையோட அப்பா தான்ப்பா பேசினாரு. அவங்க ஜாதகம் பார்க்க போயிருப்பாங்க போல. அப்படியே பொருத்தமெல்லாம் பார்த்து சொல்லிட்டு அந்த நாளை குறிச்சு கொடுத்துட்டு அன்னைக்கு தான் பொண்ணு பார்த்து நிச்சயதாம்பூலம் மாத்திக்கிட சொல்லியிருக்காராம். கரெக்டா நம்ம ஊருக்கு போயிட்டு வர மறுநாள். சரிங்க சித்தப்பா, பாத்துடலாம் அன்னைக்கே. ஆமா, இப்ப அங்க ஊருக்கு போயிட்டு கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே சாவகாசமா எல்லாரும் வீட்டுல உட்காந்துருப்பாங்கல்ல, அப்ப அங்க வச்சு நான் எல்லார்கிட்டையும் விஷயத்த சொல்லிடட்டுமா? அப்படியே செஞ்சிடலாம் சித்தப்பா. எல்லார்கிட்டையும் ஒண்ணு மண்ணா விஷயத்த சொன்ன மாதிரி ஆயிடும். அதான் தனித்தனியா எல்லார் வீட்டுக்கும் போய் தகவல் சொல்ல வேண்டிய வேலை இல்ல பாத்தீங்களா? ஒரு நல்ல காரியத்துக்கு போன இடத்துலயே இந்த தகவலை சொல்லிட்டா எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும். சரிங்க மாமா, அப்படியே செஞ்சிருங்க. அப்போ அங்க உங்க பக்கத்து சொந்தமெல்லாம் சொல்லணும்ல. அது நம்ம அங்க 5 நாள் உட்காந்துருப்போம்ல, ஃப்ரீயா தானே இருப்போம். அப்ப நான் ஒரு ஆளுக்கா போன் போட்டு இந்த மாதிரி வாங்கன்னு சொல்லிடுறேன். நிச்சயதாம்பூலம் வீட்டோட தானே பண்றோம், ஆள் அதிகமா சேர்க்க வேண்டாம். அப்புறம் கல்யாணத்துக்கு பரிசம் போடும்போது எல்லாருக்கும் கூப்பிட்டு கிராண்டா பண்ணிக்கலாம். கோபாலு, அப்படி செஞ்சிடலாம் இல்லையா? ஆமா சித்தப்பா, அப்படியே செஞ்சிடலாம். ஒரே செலவா போயிடும். சரி, அப்ப இப்ப ஊருக்கு போற இடத்துல அம்மன் கோயில்ல காயத்ரி பேர்ல ஒரு அர்ச்சனையை பண்ணி நம்மளும் ஒரு சிறப்பு பூஜை பண்ணிடுவோமா? செஞ்சிடலாம் மாமா, செஞ்சிடலாம். சரிங்க மாப்பிள்ள. கோபாலு, அப்ப அப்படியே செஞ்சிடலாம்யா. செஞ்சிடலாம் சித்தப்பா. மலரு, உன் தங்கச்சிக்கு கூட மாட இருந்து எல்லாம் பார்த்து விட்டுரு என்ன? சரிங்க சித்தப்பா, பாத்துடலாம். சரி, அப்ப சரி. அப்புறம் மாப்பிள்ள, இப்ப நம்ம வேன் டிரைவர் என்ன சொல்றாருன்னா, மதுரையை விட்டு வெளியே போய் ஊருக்கு போற வரைக்கும் பாதை தெரியுமா, ஊருக்குள்ள போகவும் அவருக்கு ரூட்டு தெரியாதான். அதனால மாப்பிள்ள, நீங்க டிரைவர் பக்கத்துல உட்காந்து அவருக்கு வழிகாட்டணுமா? அதை நான் பாத்துக்கிறேன் மாமா, டோர் பக்கத்துல நின்னுக்கிறேன். இங்க பாருங்க பார்ட்னர், அப்படி இல்ல நீங்க டோர் பக்கத்துல நிக்க கூடாது, என் பக்கத்துல தான் உட்கார்ந்திருக்கணும். நான் உங்க பக்கத்துல தான்டா உட்காந்துருப்பேன். ஊர் வர்ற வரைக்கும் உங்க பக்கத்துல தான் இருப்பேன். ஊருக்குள்ள போகவும் அவருக்கு வழிகாட்டணும்ல. அதுக்குன்னு டோர் பக்கத்துல எல்லாம் ஒண்ணு நிக்க வேண்டாம். அப்புறம் விழுந்துட்டா என்ன செய்யறது? நடுவா, நீ வேணா நெல்லு. உள்ள இருந்து என் பார்ட்னர் உனக்கு வழி சொல்லுவாரு. நீ டோர் பக்கத்துல நின்னுக்கிட்டு டிரைவருக்கு வழி சொல்லு.
டோர் பக்கத்துல எல்லாம் என் பார்ட்னர் நிக்க கூடாது. மலரு, அப்ப நான் விழுந்தா பரவாயில்லையா? உழு, எனக்கு என்ன? டேய் மலர், நான் கார்ல போய் உட்கார்றேன். சரி மாப்பிள்ள வாங்க, நேரத்துல கிளம்புவோம். போங்க மாமா, வர்றோம். மாப்பிள்ள, மச்சான் மலர் பேசுனது எதையும் பெருசா எடுத்துக்காதீங்க. அதை விடுங்க மச்சான், என் தங்கச்சி தானே. ஆனா அவளோட பேச்சுல நீங்க ஒண்ணு கவனிச்சிங்களா? என்னது மச்சான்? இல்ல, நான் தான் சொன்னேன்ல அப்ப, அவ நேரத்துக்கு ஒரு மாதிரி பேசுறான்னு. முதல்ல நான் கேட்டேன், மாப்பிள்ள தான் எல்லாம் சிறப்பு செய்யறாருல, நீ வேற எதுக்கு தனியா புடவை சாத்துற அம்மனுக்குன்னு கேட்டேன். அதுக்கு அவ என்ன சொன்னா, நாங்க 2 பேரும் எப்பவும் ஒன்னாவா இருக்க போறோம், அப்படி என்ன கேரண்டின்னு கேட்டா. ஏதோ நாளைக்கே உங்களை விட்டு பிரிஞ்சு போற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கா. இப்போ பாருங்க, உங்க பக்கத்துல அவ தான் உட்காரணுமா. டோர் பக்கத்துல நீங்க நின்னீங்கன்னா கீழே விழுந்துருவீங்களாம். அதனால என்ன நிக்க சொல்றா பாருங்க மாப்பிள்ள. ஒரு நேரம் உங்களை விட்டு பிரிஞ்சு போற மாதிரியே பேசுறா, இன்னொரு நேரம் உங்களை விட்டு பிரியவே கூடாதுங்கிற மாதிரி பேசுறா. கவனிச்சிங்களா அத? இப்போ ஒரு வாரமாவே அப்படித்தான் பேசிட்டு இருக்காங்க மச்சான். மாப்பிள்ள, ஊருக்கு போயிட்டு வந்ததும் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகணும். நான் அந்த ஒரு வாரமாவே அதைத்தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா கூப்பிட்டா கண்டிப்பா வரமாட்டாங்க. நான் எது பேசினாலும் கோவப்படுறாங்க, பேசலைன்னாலும் கோவப்படுறாங்க. அதானே, அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல மாப்பிள்ள. ஆனா என் மேல செம்ம கோவத்துல இருக்கா. கடுகடுன்னு விழுகிறா மாப்பிள்ள, நான் எது பேசினாலும். எப்பவும் அப்படித்தான் இருப்பா, அது வேற விஷயம். ஆனா இப்ப ஒரு வாரமா ரொம்ப கோவமா இருக்கா என் மேல. அப்படியா? ஆமா, கார்த்திகிட்ட எப்படி பேசுறான்னு தெரியல. அவங்க 2 பேரையும் பேச விட்டு பார்த்தா தெரியும். மச்சான், அப்படின்னா இப்போ உங்க அண்ணன் நம்ம கிட்ட பேசின மாதிரி மலர்கிட்ட போய் எதுவும் பேசிட்டாங்கன்னா, அதுக்கு வேற மலர் எதுவும் கோவப்பட்டுட்டாங்கன்னா, பேசுனா இன்னொரு அடி வாங்கிட்டு வரட்டும். எது மச்சான், இப்ப என்ன சொன்னீங்க? மாப்பிள்ள, எங்க அண்ணன் மண்டையை உடைச்சது மலர் தான். என்ன மச்சான் சொல்றீங்க? உங்க அண்ணன் சொன்னதை நீங்களுமா நம்புறீங்க? எங்க அண்ணன் சொன்னதை வச்சு நான் நம்பல, இத மலரே என்கிட்ட சொன்னான். என்ன, மலரே சொன்னாங்களா? ஆமா ஆமா மாப்பிள்ள, தங்கச்சிக்கு வேன்ல போனா வாந்தி வரும், அதுக்கு எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுக்கோ, புளிப்பு மிட்டாய் வாங்கிட்டு வரட்டா, நெல்லிக்காய் வாங்கிட்டு வரட்டான்னு கேட்டேன். என் மேல ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்காதன்னு சொல்லி என்னை திட்டிட்டு இருந்தா. சரி, எப்பவும் திட்டுறது தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துட்டு வரேன்னு சொன்னேன். நீ இப்படியே என்கிட்ட ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காத, சொல்றத ஒழுங்கா கேளு, சொல்றத கேட்கலன்னா பெரிய மண்டையை உடைச்ச மாதிரி ஓ மண்டையை உடைச்சிருவேன் அப்படிங்கிறான். மச்சான், என்ன சொல்றீங்க? ஆமா மாப்பிள்ள, நான் வந்ததும் அவகிட்ட பேசினப்போ அவ இப்படிதான் என்கிட்ட சொன்னான். மாப்பிள்ள, எனக்கு தெரிஞ்சு தங்கச்சி ஏதோ ரொம்ப மென்டல் ப்ரெஷர்ல இருக்கான்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் எனக்கு தெரியுது, ஆனா என்ன காரணம்னு தான் எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அது அது மச்சான், சரி நம்ம கிளம்பலாமா? அப்புறம் பேசலாம், நேரம் ஆகுது. சரிங்க மாப்பிள்ள, லேட் ஆகுது, ஊருக்கு போய் பேசலாம். வாங்க.